மீடியா சம்மந்தப்பட்ட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இந்த மேடையில் உட்காந்துருக்கவங்க எல்லாரும் வந்து எங்களோட லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு இடத்துல எங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே வளர்ந்து வரும் கலைஞர்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சுகுமார் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இங்கே எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை எப்படின்னா, நம்ம நீலகண்ட அண்ணன் மாதிரி எனக்கு வந்து அவரோட இந்த பிள்ளையார் சொல்லி மேடையில் வந்து அவர் வைகை புயல் ஐயாவோட ரெப்ளிகா பண்ணும்போது நாங்கள் எல்லோரும் மேடையில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் சின்ன திரைக்கு வந்தார், அப்பையும் நான் அவரோட பயணித்தேன். பெரிய திரைக்கு வந்தார், அப்பையும் பயணித்தேன். இன்னமும் குடும்ப ரீதியாக நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம், இன்னும் பயணிச்சுட்டே இருப்போம். அது தடையே ஏற்படாது. ஸோ அவர் இப்போ தொட்டிருக்க இந்த ப்ராஜெக்ட்டு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி டீமுக்கும் நான் எங்களோட குடும்பத்தினர் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இதுக்கப்புறம் என்னோடய எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். திரையுலகத்தில் இருக்கவங்க எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தா கண்டிப்பாக நாங்களும் திரையுலக வானத்தில் நட்சத்திரமாக ஜொலி போன்ற நம்பிக்கையோட நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய என் அன்பு அண்ணனுக்கு வந்து இப்போ செதிலனுக்கு வந்து தொண்டை லைட்டாக கட்டியிருக்கு. நான் பேசுகிறேன்னாரு, அப்புறம் பேசுகிறவங்க ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும் அப்படின்னு சொல்லி அண்ணன் கிண்டல் பண்ணார். அண்ணனை வாழ்த்தி பேசுமாறு 2 வார்த்தைகள். இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, ப்ரொடியூசர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி பேசலாம். கொடைக்கானல் போய் 15 நாள் உட்காந்துக்கிட்டு வந்தேன், ஃபுல்லாக தொண்டை கடிக்கிடுச்சு. நம்ம சுகுமார் படத்தில் நடித்தேன். அது இப்போ இந்த படத்துலையும் நடிக்கணும்னு சொல்லியிருக்காப்புல, நடிச்சிடுவோம். சரி, இங்கே வந்திருக்கும் மேடையில் வந்திருக்கும் நண்பர்கள், முக்கியமாக விஜயகாந்துக்கு நல்ல டைலாக் எழுதி பெரிய லெவலில் தூக்கி விட்டார் நம்ம யாக தலிக்கணும். இவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வெற்றிகரமாக வரும். விடலை பிள்ளையா பெரும் விடலையா? விடலை பிள்ளை ஒன்றா நல்லாயிருக்கும். சரி, வாழ்க வளமுடன். சுகுமார், வணக்கம். மற்றது எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாரை பற்றியும் சுகுமார் என்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டே இருப்பான். ரோபசங்கர் அவர்களுடைய அந்த கடைசி நாளுக்கு முன்னாடி கூட என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அடுத்த என் படத்தில் அவர் நடிக்கிறதா இருந்தது, சுகுமார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் தயாரிப்பாளர்களை நான் நேரத்தை சந்தித்தேன். ஆனால் சுகுமார் என்னுடைய 2 நாளில் பயணிக்கும்போது கூட நாங்கள் அடுத்த படம் ஒரு படம் கதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு என்னுடைய க்ளோஸான நண்பனும் கூட. சுகுமார் ஒரு அசாத்தியமாக எல்லா திறமையும் உண்டு அவன்கிட்ட. பாடணும்னா பாடுவான், ஆடுவான், வசனம் பேசுவான், ஜிம்னாஸ்டிக் கூட பண்ணுவான். திடீர்னு கர்நாடகா கர்நாடிப்பான். ஒரு அசாத்தியமான திறமை. ஏன் இன்னும் வந்து ஒரு பெரிய லெவலில், நான் பெரிய லெவலுங்கும்போது அவர் இந்த வடிவேல் மாதிரியோ இல்லை நான் செந்தில் மாதிரியோ இன்னும் வரலன்னு நினைக்கும்போது அவர் இடையில ஒரு பெரிய கேப், அந்த கேப்புக்கு ஒரு பெரிய விபத்து. அதை நமக்கு சொல்ல விரும்பலை. அதனால் அவர் தெலுங்கு அங்கே இங்கேன்னு போயிட்டார். ஆனால் இது 3வது படம் அவருக்கு. அசாத்திய திறமை, உண்மையிலே அசாத்திய திறமை. இந்த படம் உறுதியாக ஒரு பெரிய படமாக அவருக்கு அமையும்.
ஏன்னா எல்லா திறமையாக இருக்கிறவனும் திடீர்னு வெளிப்பட முடியாமல் போயிடுது. அது ஏன்ங்கிற அந்த சூட்சுமம் மட்டும் அது ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்காக தான் நான் சுமாரை வந்து காத்திருப்பான்னு நினைக்கிறேன். உறுதியாக அந்த படத்தில் வெல்லணும். அதுக்கு நானும் அவனோட துணை நிற்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசைக்கு காரணமான அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக வந்து நம்முடைய தீக்ஷா குளோபல் ஈவெண்ட்ஸ் 3D பிக்சர்ஸ் நிறுவனத்தை வாழ்த்தி பேசுவதற்காக அண்ணன் திரு ராஜாராணி பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு இதன் முதல் வணக்கம். என்னுடைய மகன் ஸ்தானத்தில் இருக்கிற காதல் சுகுமார், அவரை நான் காதல் படத்தில் ரசித்தேன். அதுக்கு பின்னாடி என்னோட நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி என்னுடைய மகன் படத்தில் அவர் ஒரு வசனம் பேசியிருப்பார். அண்ணே சீக்கிரமாக ஐஸ் வாங்கிடுங்க அண்ணே, கரைஞ்சிட போகுதும்பார். அது வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கும். வயசு போயிட்டே இருக்குது, இது பண்ணிகிட்டு இருக்குது, நீங்கள் உங்கள் முயற்சியில் விட்டு போயிடாதீங்கிறதுக்கான அந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தை இருக்கும். அந்த வசனம் பேசி மறுபடியும் அவர் திரையில் நான் பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கு முன்னாடி தொடர்ந்து நான் டெய்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் மூலியமாக. இங்கே அண்ணன் வந்து செந்தில் அண்ணன் வந்து நான் ராமராஜன் அண்ணன்ட்ட ஃபோட்டோகிராஃபர் இருக்கும்போது அண்ணன் வீடு பக்கத்தில் தான். இங்கே வர ரசிகர்களில் நைஸாக தள்ளிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா ஒரு ஃபோட்டோக்கு 15 ரூபா எனக்கு கிடைக்கும். இங்கே ஒரு 25 பேர் வந்தேன்னா ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன். அண்ணன் முதல் கேள்வி கேட்பார், இவன்கிட்டலாம் காசு வாங்கிட்டேங்க பாரு, வாங்கிட்டேன்னு. அப்போ தான் வெளியே வந்து போஸ்ட் கொடுப்பார். ஏன்னா எனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிற நினைக்கிற அண்ணன் இயற்கையிலேயே அந்த குணம். ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்தால் ஒரு 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு தானே வர்றான். அதனால் நீ முதல்ல அவன்கிட்டலாம் காசு வாங்கிட்டுன்னு சொல்கிற, நான் அப்புறம் வரேன் பாரு, அவர்கிட்டையும் ஃபோட்டோ எடுப்பேன். அப்படியே அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் வீட்டுக்கு போவேன். அங்கே ஒரு 25 பேர் எல்லாருமே ஒரு ரசிகர்கள்லாம் 3 பேரும் 3 இடத்துக்கு கூட்டி போயிட்டு என்னுடைய பிள்ளைகளை அப்படித்தான் நான் வளர்த்தேன். பிள்ளைகள்லாம் படிக்க வச்சதெல்லாம் இந்த மாதிரி கலைஞர்களுடைய ஃபோட்டோகிராஃபராக இருந்து வந்ததுனால தான். லியாகத் அலி அண்ணன் வந்து நான் தூரத்தில் நின்று ரசிச்சிருக்கேன். சில் ஃபோட்டோகிராஃபராக போகும்போது அந்த அரங்கத்துக்கு வருவார். அந்த படப்பிடிப்பு தளத்தில் பார்த்துட்டு வருவார். நான் அவர்கிட்ட பேசினதே கிடையாது. எனக்கு 68 வயசு. இன்றைக்கி தான் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். எனக்கு அதில் பெரிய மகிழ்ச்சி. அண்ணே நன்றிண்ணே. அவருக்கு சின்ன வயசு தானே, தவறாமல் அண்ணன்னு சொல்லிட்டேன். இளைஞர். தொடர்ந்து வந்து நான் சினிமாவில் பயணிக்கிறதுக்கு நிறைய பேர் எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். நான் வழக்கமாக சொல்கிறது தான், இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், சென்றடைவர் சிலருமே. இப்போ சினிமாவில் நிறைய பேர் பயணிக்கிறோம். எல்லாருமே அந்த நோக்கத்தில் வந்து அடைஞ்சிடலான்னு தொடர்ந்து பயணிக்கிறதுல இடையில போயிடுறாங்க. அந்த வறுமை துரத்திக்கிட்டே இருக்கும். அதில் யாருமே வறுமையில் தாங்காமல் வந்ததே கிடையாது. எந்த நடிகரும் வந்திருக்க மாட்டார், வறுமைக்கு கீழே போய் தான் வந்திருக்கணும். அது மாதிரி தான் நான் எல்லா வகையிலேருந்து வந்தேன். இப்போ சுகுமார் வந்து இந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா விடலைன்னு சொல்லும்போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, விடலை பசங்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த வேலையை பண்ணுறாங்கடா அப்படிம்பாங்க. அப்படி ஒரு இந்த விடலையை எடுக்கிறாரு அப்படின்னா விடாமல் அவர் சொன்ன மாதிரி விடலை, சினிமாவை அவர் விடலை இல்லையா, விடலைங்கிற மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். அவர் முயற்சி தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அது வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் உள்ள பெரியவங்களுக்கும் கீழே உள்ள ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். ஒரு 2 days முன்னாடி தான் சுகுமார் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுன்னு அப்படி சுகுமார் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அவசியம் நான் வந்துடுவேன். ஏன்னா காதல் ஜாதி அப்படின்னு ஒரு படம் வந்து செந்திலனுக்குலாம் தெரியும், கஸ்தூராஜ் சார் டைரக்ஷனில் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தோடைய டேலண்ட் வந்து அவன் ஒரு சாங்கே ஒன்று பண்ணியிருப்பா. அப்படி மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அன்றைக்கே வந்திருக்க வேண்டிய ஒரு சுகுமார் தான். நிச்சயமாக வந்து அவ்வளோ மல்டி டேலண்டடான ஒரு பர்சன். நடிப்பாக இருக்கட்டும், இப்போ டைரக்ஷனில் இறங்கியிருக்காரு. அது மாதிரி நிறைய டான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ். அது நான் அந்த டைமில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் தான் அவரை பார்த்துட்டு தொடர்ந்து என்னுடைய படங்கள் கலகலப்புன்னு ஒரு படம், நானும் நெப்போலியன் சாரில் ஒரு படம் பண்ணோம். ஸோ அந்த படத்துலேயுமே வந்து அவர் கூட நடித்தார். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்டடான பர்சன். இப்போ வந்து விடலைன்னு ஒரு படம் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீமுக்கு முதல்ல எனக்கு வாழ்த்துக்கள். முதல்ல அந்த சுகுமாருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு என் சார்பில் வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா ஒரு டேலண்டடான பர்சனுக்கு இன்றைக்கி வந்து வாய்ப்பு கொடுக்குறதுன்றது வந்து சினிமாவில் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்ப டேலண்டடாக ஆள்களை பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் அது. அப்படிப்பட்ட சுகுமார் இந்த படம் வந்து நிச்சயமாக 2-3 படம் பண்ணியிருக்காரு.
ஆனால் இந்த படம் அவருக்கு திருப்பி வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து என்றைக்குமே ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்கறத விட தொடர்ந்து தொடர்ந்து போராடுறவங்களுக்கு கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னுடைய மிகப்பெரிய ஃபேவரட் ரைட்டர் எப்பயுமே எங்களுக்கு லியாகத் அலிகான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எங்களுடைய அண்ணன் செல்ல அண்ணன் செந்தில் அண்ணன்லாம் வந்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கல. ஸோ மேடையில் உள்ள எல்லாருமே வந்து மிகப்பெரியவங்க. அண்டு நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பெருசாக வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஆர்டிஸ்ட் அதெல்லாம் முக்கியத்தோட கண்டென்ட்டாக நல்ல படமாக கொடுத்துட்டோன்னா டெஃபினட்டாக வந்து அந்த படம் வந்து மிக பெருசாக அளவுக்கு பேசப்படுது. ஸோ அந்த வரிசையில் சுகுமாரோடைய விடலை படமும் சீக்கிரம் நல்லா நடக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மிக பெருசாக வெற்றி பெறணும். சுகுமார், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீ உன்னோடைய ஃபங்க்ஷனில் நான் இருப்பேன் கண்டிப்பாக, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆல் த பெஸ்ட். சுகுமார் வந்து சுகுமாரோட வெற்றி வந்து இப்போ என்னோட வெற்றி மாதிரி தான். நிச்சயமாக வந்து சுகுமார் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மீடியாவில் இருக்க என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள், என்னுடைய அண்ணன் செந்தில் அண்ணன், லியாகத் அண்ணன் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அண்ணன், அப்புறம் அன்பு சகோதரி அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் வந்தவொன்னு சொன்னார் மொட்டை நல்லா இருக்குன்னு. அண்ணா நிஜமாண்ணே? அண்ணா மொட்டை ஓகேவாண்ணே? தேங்க்யூ. நேற்று போட்டேன். இன்றைக்கி வந்து என் உடன்பிறவா சகோதரன் சொல்லலாம், என்னுடைய மாமன்னு சொல்லலாம், மச்சான்னு சொல்லலாம், ஆல்ரவுண்டு. உண்மையாலுமே அன்பு சொன்ன மாதிரி இந்த டாட்டாய்ஸ் கதை, என்ன தான் டாட்டாய்ஸ் மாதிரி மெதுவாக போனாலும் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எங்களை போல் வளர்ந்து வர கலைஞர்கள்லாம் டாட்டாய்ஸ் மாதிரி, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகும். ஸோ இவர் எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றிகரமாக அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படம் வெற்றி விழா கூடிய விரைவில் படம் ரிலீஸ் ஆகி திரையில் அட்டகாசமாக ஓடி மக்கள் மனசில் பதிஞ்சு அடுத்த படம் எடுக்கிற படம் எல்லாம் இயக்குகிற படம் எல்லாமே வெற்றிகரமாக அமையணும்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இன்னும் சொல்லப்போனால் உடன்பிறவாத தம்பி சுகுமார் மீது காதலோடு வந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு சொந்தங்களே, அதே காதலோடு அரங்கத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த மேடை சந்தோஷத்தில் கண்கலங்கிற மேடையாகவும் இருந்தது, ஒரு சின்ன கலக்கத்தோட கண்கலங்கிற மேடையாகவும் அமைஞ்சிருச்சு. அன்பு சகோதரர் மயில்சாமியோட பிள்ளையை பார்க்கும்போது மயில்சாமியோட நினைவுகள். மயில்சாமி வந்து நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லை, அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரவே பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சிறந்த பண்புகள் கொண்டவர். அவர் இந்த உயரத்தில் இருக்கும்போது இவ்வளோ சம்பாதிக்கும் போதே இவ்வளோ அள்ளி கொடுத்தாருன்னா அவர் பெரிய முன்னமும் சம்பாதிச்சிருந்தா இவ்வளோ கொடுத்துருப்பார். இறைவன் அந்த நல்ல மனிதர்களை தான் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த வரிசையில் அன்பு சகோதரர் ரோபா சங்கருடைய மனைவி வரும்போதும் கூட பார்த்தேன். நான் மறைந்தாலும் என்னுடைய புகழும் பெருமையும் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அடையாளமாக தான் தமிழக அரசு, உங்களுக்கு தமிழ்நாடு அரசு 2 விருது உங்கள் குடும்பத்துக்கு வழங்கியிருக்காங்க. முதல்ல தயாரிப்பாளர் சத்யராஜ் வந்து பேசினார். அவர் இவ்வளோ பேசுவாருன்னே எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே பேசுனது 2 நிமிஷம் இருக்குமாம்மா, அவ்வளோதான் பேசினார். என்னை சந்திக்க வரும்போது அவரும் இன்னொரு தயாரிப்பாளர் ஒரு கார்த்திகேயனும் தம்பி காதல் சுகுமார் வந்தாங்க. எதுவுமே பேசலை. இன்றைக்கி அவர் பேசிட்டு போனது தான் அவர் கார்த்திகேயன் வந்தார். நான் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டாரு, அதனால் நான் முடிச்சுக்கிறேன். அவரே ஒன்றும் பேசலை. இப்போ நான் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசிட்டு இருந்தார். நான் அவரை வந்து ஒரு இயக்கத்தில் நான் நேசிக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களின் இயக்கத்தில் அவர் இருக்கார், ஒரு தயாரிப்பாளர். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். ஒருவேளை இங்கே பேசாமல் சட்டமன்றத்தில் பேசலான்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் இங்கே குறைவாக பேசியிருக்காரு. செந்தில்ண்ண அவர் அண்ணங்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு சொல்லலாம். அவர் ஒரு குழந்தை மாதிரி. ஆனால் இந்த குழந்தைக்கு 100 வயசு அனுபவம் உள்ளவனுக்கு என்ன விவரங்கள் தெரியுமோ அத்தனை விவரங்கள் தெரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர்.
நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், செந்தில் அண்ணன் வந்து நகைச்சுவை நடிகராக மட்டும் நினைக்காதீங்க, அவருக்கு இருக்க அறிவாற்றல் வந்து உங்களுக்கு கூட பழகினவங்களுக்கு தான் தெரியும்னு. நானும் அவரும் ஒரே காரில் வேறு வெளியூருக்கெல்லாம் மீட்டிங்கெல்லாம் போவோம். நம்ம கண்ணில் படாதெல்லாம் அவர் கண்ணுக்கு படும். அது என்னம்பார். அப்போ பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு தோணலையேம்பார். அதாவது தேடல். ஐயோ, ஆச்சரியமாக இருக்கும், இவர் எப்படி இதை கவனித்து கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி அவர் ரூம்லலாம் நிறையா பேசிக்கிட்டு இருந்தார். இங்கே வந்து தொண்டை சரியில்லை அப்படின்ட்டார். இருந்தாலும் அவர் பேசுகிறத விட மனதார ஆசிகள் வழங்குறது வந்து மிகப்பெரிய விஷயம். இவ்வளவு நேரம் வந்து எல்லாரும் வாழ்த்தி பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, சுகுமார் வாழ்த்துறத இங்கே அரங்கத்தில் 2 பேர் ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு, சுகுமாருடைய மனைவியும் பொண்ணும். ஆனால் இந்த அரங்கத்தை விட்டு போகும்போது 10 வயசு குறைஞ்சி போவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இல்லை, ஒரு தன் கணவரையோ குடும்ப உறுப்பினரையோ பாராட்டும் போது அது உள்ளத்திலிருந்து வர்ற மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சிங்கிறத நான் பார்த்தேன். அந்த பாராட்டுக்கு தகுந்தவர் தான் என் தம்பிங்க சுகுமாருங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த முன்மொழிகள்ங்கிற புக்கை எல்லாம் மேடையில் கொடுத்தாங்க. இதை வந்து பெரிய ஃபஸ்ட் எடிஷன் வர்றதுக்கு முன்னாலே தம்பி 2 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு வந்து கொடுத்தாரு சுகுமார். சுகுமாருடைய இந்த புக்கை படிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய ஃபேஸ்புக் பதிவுகள் மற்ற பதிவுகள்லாம் பார்க்கும்போது நான் மனசார சொல்லியிருக்கேன், நான் உனக்கு இவ்வளவு ஆற்றல் இருந்துக்கிட்டு ஏன் நீ இன்னும் வரல கேட்பேன். நான் ஒரு கேமராமேன் இன்னொரு கேமராமேனை மனசார பாராட்ட மாட்டாங்க, ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனரை மனசார பாராட்ட மாட்டாங்க, ஒரு நடிகர் இன்னொரு நடிகர் இல்லை, அதே மாதிரி ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளனை வந்து மனசார பாராட்ட மாட்டாங்க. ஆனால் நான் காதல் சுகுமாரை சில வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னேன், நீ மிகப்பெரிய எழுத்தாளனாக வர வேண்டிய சுகுமார், ஏன் வரல நான் கேட்டிருக்கேன், நான் ரசிச்சிருக்கேன். ஏன்னு சொன்ன இந்த பாராட்டுற குணம் எப்படி வந்துச்சுன்னா, பல பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன். கலைஞரை பார்க்க போயிருந்தான், அவர் முதலமைச்சர் இருக்கார். அப்போ பார்க்கும்போது நானும் விஜயகாந்த் வரணும் போயிருக்கோம். எனக்கு அண்ணா விருது, அவருக்கு எம்ஜிஆர் விருது கிடச்சிருக்கு.